வாழ்வியல் வாழ்வியல் நிலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் நம்ம மணி பற்றின சீரியஸில் லோன் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். லோன் பார்த்திங்கன்னா நல்ல லோன், கெட்ட லோன், 2 லோன் இருக்குது. நல்ல லோன்லாம் என்ன பண்ணோன்னா குட் லோன், அதாவது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து சம் ரெவென்யூ வருமானத்தை கொடுக்கறது நல்ல லோன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் லோன் இருக்கும். இல்லை கோல்டு வாங்கிறது, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்கள் நல்ல லோன். கெட்ட லோன்னா என்னென்னா, நம்ம வாங்கிட்டு அதை ஆடம்பரமாக லக்ஸரியாக செலவு பண்ணுறது, இல்லை எதுக்கு வாங்கணும் எதுக்கு செலவு பண்ணனே தெரியாமல் வாங்கி வச்சுட்டு அதுக்காக நம்ம கையை விட்டு போகிறது, டெய்லி லைஃப்பை ரெண்ட் பண்ணுறதுக்கே லோன் வாங்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. இல்லை ஒரு ஜாப் இல்லாமல் இருக்கிறது, ஜாப் இல்லாமல் லோன் வாங்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒன்றுத்தில் வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிறது, யாருக்கிட்டையும் சுருட்டி போட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி லோனில் நிறைய இருக்குது. பர்சனல் லோன், பேங்க் லோன், லேண்டு டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குகிற லோன், டைப் ஆஃப் லோன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு லோன், அப்புறம் ஹோம் லோன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். லோனில் இவ்வளோ வகைகள் இருக்குது. இதில் எது வாங்கினாலுமே நீங்கள் லோனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கட்ட முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கட்டுங்க. லோனுக்கு ஆப்போசிட்டாக வர்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட். லோன் எப்படி வாங்கிட்டு நீங்கள் திருப்பி ரீபே பண்ணுறீங்களோ, இன்ட்ரெஸ்ட்டை, அதாவது இனிஷியல் அமௌண்ட்டு, முதல் அமௌண்ட்டு மட்டும் வட்டி தொகை ரெண்டுத்தையும் சேர்த்து திருப்பி கட்டுறீங்களோ, அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் சம் ராயல்ட்டி, சம் இன்கம் வரும். அதை எடுத்து திருப்பி போடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணும். இது உங்களை லோனை ஜென்ரேட் பண்ணி இன்னும் உங்களை டெப்த்தாக பெரிய இதில் தள்ளி விட்டுரும். ட்ராப் ஆகிடுவீங்க, இதில் மாட்டிக்கிறீங்க. அதில் மாட்டிக்கிட்டு அதில் உங்களை வளர வைக்கும். மீன்ஸ் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் பண்ணும். அதனால தான் லோன் பற்றி பேசுகிறேன். லோனை முதல்ல டெலீட் பண்ணுங்க, மீன்ஸ் அழிச்சிருங்க. அழிக்காமல் எந்த வேலையும் செய்யாதீங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தால் உங்களுக்கு லோன் அழிக்கிறத பற்றி தான் யோசனை வரணும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். லோன் அழிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அழிக்க முடியாது. அழிக்கலாம் அப்படின்னு நினச்சி இறங்குனீங்கன்னா அழிச்சிடலாம். சரிங்களா? வாழ்க்கையில் லோன் சுத்தமாக வாங்கக்கூடாத ஒரு விஷயம். பட் நம்ம சூழ்நிலைகள், நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு படிப்புக்கு, வேலைக்கு போகிறது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்ம லோன் வாங்குவோம். அது வாங்கும்போது ஏற்படுற கஷ்டத்தை விட அடைக்கும்போது இன்னும் கஷ்டம் வரும். சரிங்களா? அது ஸ்டார்டிங்கில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். லோன் வாங்குறவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. லோன் கொடுக்குறவங்கள போயிட்டு, ஏன்பா எதுக்கு நமக்கு லோனுன்னு நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு லோன் கொடுக்குறியே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள கேட்பாங்க, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதை நம்பி நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஆனால் அதே கேள்வியை ஒருத்தர் லோன் கொடுக்குறேன்னா எந்த வித இதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்மைலி ஃபேஸோட போயிட்டு அவர்கிட்ட நம்ம டாக்குமெண்ட்லாம் கொடுத்து, எல்லாம் பர்சனல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட லோனை வாங்கிட்டு அவர்கிட்ட போய் ட்ராப் ஆகிடுவோம். அவர் பேங்காக இருக்கட்டும், எனிதிங், எந்த ஒரு விஷயமா பர்சனலாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபராக இருக்கட்டும், 10 ரூபா வட்டிக்கு வாங்குறதா இருக்கட்டும், 3 ரூபா வட்டிக்கு வாங்குறதா இருக்கட்டும், 1 ரூபா வட்டி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ கம்மியாக வாங்கினாலும் சரி, எவ்வளோ அதிகமாக வாங்கினாலும் சரி. ஏன்னா நமக்கு அவங்க லோன் தராங்க, நமக்கு அதுக்கான தேவைகள் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற எய்ம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி போகுமோ ஏதாகுமோ அதை பற்றி தான், விளைவுகளை பற்றி தான் யோசிப்போம். இதில் லோனில் யோசிக்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் யோசிக்க மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப யோசிப்போம். அதனால் அது வளர மாட்டேங்குது. இதனால் இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. யோசிக்காமல் பண்ணிடுறோம். லோன் வாங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இதில் யாருக்கிட்டையாவது போய் நிற்கணும். பர்சனல் லோன் வாங்கினா
நம்மளுக்கு வந்து அது திருப்பி கட்டுறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை போட்டு கட்டணும், இது பண்ணணும். அந்த பர்சனல் லோன் திருப்பி கட்டும்போது நமக்கு எந்த மாதிரி வட்டி தராங்க, எந்த மாதிரி இது தராங்கன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிட்டு வரணும். பிஸ்னஸ் லோன் வாங்கினா பிஸ்னஸில் ரெவென்யூ வந்தால், இன்கம் வந்தால், வருமானம் வந்தால் தான் நீங்கள் கட்ட முடியும். இல்லை வருமானம் இல்லை எனக்கு, அதில் ஒன்றுமே இல்லை, லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா போயிடும். ஸோ அதான் நல்ல லோன் கெட்ட லோனில் நல்லது எப்போன்னா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரும்போது தான் அது நல்ல லோன். இன்கம் எதுவுமே ஜென்ரேட் பண்ணலை, அது வருமானத்தை உருவாக்கலைன்னும் போது அது கெட்ட லோன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, வருமானம் வந்தாலும் கூட நீங்கள் அதிகமாக தான் செலவு பண்ணுவேன், பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகிறேன், அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி கையாளணும்னு தெரியாமல் நான் செலவு அதிகமாக பண்ணிடுவேன்னா அதுவும் கெட்ட லோன் தான். உங்களுக்கு கெட்ட லோனாக மாறுறதும் நல்ல லோனாக மாறுறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. லோன் வாங்காதீங்கன்னு சொல்லலை நான். லோன் வாங்கினா உங்களால் கட்ட முடியும், என்னால் சமாளிக்க முடியும்னா லோன் வாங்கிக்கங்க, இல்லைன்னா லோன் பக்கமே போகாதீங்க. இன்கேஸ் நான் வாங்கிட்டேன் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சஜெக்ஷன் தான், நீங்கள் முதல்ல லோனை வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது தவிர வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா மைண்டில் வந்து மைண்ட் ப்ரெஷர் கொடுக்கும். திடீர்னு வந்து உங்களோட வீடு இல்லாமல் போவோம், நம்மளோட சொந்த பந்தங்கள் நம்மளை இது பண்ணுவாங்க, பர்சனலாக நிறைய டிப்ரெஷனை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வீடு வாங்கினா வீடியோ சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் லோனை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைங்க, அப்புறம் இல்லாமல் ஆக்குங்க. அது ரெண்டும் தான் அவங்கள நிம்மதியான லைஃப்பில் கொண்டுட்டு போகும். உடனே அது முடிஞ்ச உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்கம் ஜென்ரேட்டை கொடுக்கும், இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும். லோன் வந்து இன்கம்மை குறைக்கும். அப்போ எந்த பக்கம் போகணும்னு நீங்கள் தான் பண்ணணும். அது நல்ல லோனாக இருந்தால் அதுலேயும் வளர்ச்சி உண்டு. லோன் வாங்கி கோட்டீஸ்வரன் ஆகிறவங்களும் உண்டு. ஆனால் எப்படி ஆனாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம், சொல்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். கோல்டை வச்சு லோன் வாங்கலாம். கோல்டு கையில் இருந்தால் நல்லது பணமாக இருக்கிறத விட அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோல்டை வந்து வச்சுக்கிட்டு அடிக்கடி மாற்றுறது, போடுறது, வாங்கிறது அப்படின்னு இருந்தீங்கன்னா லாஸ் தான் கொடுக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது செய்கூலி சேதாரம் போயிடும். இது பண்ணும்போது அதே கோல்டை லோனாக வச்சு வாங்கினா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பேங்க்காரன் லோன் தருவான். அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும். சாதாரண லோன் வாங்கினீங்கன்னா கம்மியாக கிடைக்கும், அதை விட கம்மியாக கிடைக்கும். மற்ற லோனை விட இது வந்து குறைஞ்ச வட்டியில் கொடுப்பாங்க உங்களுக்கு. பப்ளிக்கில் என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்குதுன்னா ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது எல்லா மக்களாண்டியும். லோன் எப்படி கிடைச்சாலும் போதும், பேங்க்காரங்களோட எக்யூட்டாஸ்ன்ட்டு ஒன்று கொடுக்குது, அந்த மாதிரி நிறைய லோன் கிடைக்குது. பர்சனலாக மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காசு வாங்கிக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க, பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன லோனு, கோல்டை வச்சு லோன் இது பண்ணிக்கலாம், லேண்டை வச்சு லோன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்காத இடமே கிடையாது. லோனுக்குன்னு ஒரு பெரிய கேங்கே இருக்குது, நாடு முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அது அவங்கள அது டெவலப் பண்ணிக்குமா தவிர உங்களை டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், லோன் வாங்கினா அதில் வந்து நீங்கள் எதனா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னா லோன் வாங்குங்க. இல்லை அதை உடனே அடைக்க முடியும் அப்படின்னா, இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ரெண்டுமே பண்ண முடியாது, இன்கமும் வராது, லோனை என்னால் அடைக்கவும் முடியாது, எனக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் கிடையாது, என்கிட்ட எந்த வருமானமும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாதுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன வருமானங்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குற ஆளுங்க இதையும் கவனத்தில் வச்சுங்க. லோன் வாங்கினா கட்டுறதுக்கு உங்களாண்ட என்ன வருமானன்றது இருக்குதுன்றதையும் மைண்டில் வச்சுங்க. என்னோடய வேர்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. லோன் வாங்கினா உங்களாண்ட என்ன வருமானம் இருக்குது அதை திருப்பி கட்டுன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ நீங்கள் லோன் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க ஆனால் லோன் வாங்கணுன்னு மட்டும் ஆசைப்பட்றீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, அந்த கேள்விக்கு பதிலும் கிடையாது. லோன் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நல்லதை கொடுக்காது, உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போகும். எப்படி இருந்தாலும் குறைஞ்சதாவது எடுத்துகிட்டு போயிடும், அதிகமாக எடுக்கலனாலும். அதிகமாக மாட்டுறவங்க சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, லோன் எடுக்காதீங்க, எடுத்துட்டால் கட்டுற அளவுக்கு திறமையை வளர்த்துருங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் லோனை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இதை பற்றின ஃபர்தர் வீடியோ இன்னும் போடுவேன்.
நன்றி, வணக்கம்.